வணக்கம். இன்றைய செய்திகள். கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையை உயர்த்தி முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓராண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது இதுவே முதல் முறை என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக சட்டசபையில் 110வது விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் பின்வருமாறு. விவசாயிகள் நெல் மற்றும் கரும்புகளை பயிரிடவும், அறுவடை செய்திடவும், விற்பனை செய்திடவும் தங்களது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவிட்டு மேற்கொள்கின்றனர். தமிழகத்தின் நிதி நிலைமை தற்போது சரியில்லை என்றாலும் நெல், கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் சன்னரக நெல்லுக்கு 2750 ரூபாய் வழங்கப்படும். பொது ரக நெல்லுக்கான கொள்முதல் விலை 159 ரூபாய் அதிகரித்து குவிண்டாலுக்கு 2600 ரூபாய் வழங்கப்படும். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓராண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் என்றும், அதேபோல் 2025-26 ஆண்டு கரும்பு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 3290 ரூபாய் 50 காசுகள் நிர்ணயம் செய்துள்ளது. அதற்கு மேல் தமிழக அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் 50 காசுகள் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும் என்றும், கடந்த 5 ஆண்டுகளில் கரும்பிற்கான சிறப்பு ஊக்கத்தொகை 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் ஆண்டிலேயே 360 ரூபாய் 50 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். மாநில அரசால் கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஓராண்டில் 134 ரூபாய்க்கு மேல் வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் என்றும், நமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் விட்டு விடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும், ஊரக வாழ்வாதாரம் சிறக்கவும் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் விஜய் பேசியுள்ளார். உலகிலேயே மிகவும் கடினமான செயல் என்றால் தமிழக விவசாயிகள் இலவச மின் இணைப்பை பெறுவதுதான். இலவச மின் இணைப்பு பெறுவதற்காக தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் என கடந்த டிசம்பரில் திமுக அரசு அறிவித்தது. அதைத் தொடர்ந்து 47,554 விவசாயிகள் விண்ணப்பித்தனர். இவர்கள் 1250 கோடி ரூபாய் முன்பணம் செலுத்தியும் உள்ளனர். ஆனால் 8 மாதங்களாகியும் ஒரு இணைப்பு கூட வழங்கவில்லை. திமுக அரசுக்கு போட்டியாக தாவேக அரசும் மின் இணைப்பு வழங்காமல் துரோகம் செய்திருக்கிறது. தட்கல் திட்டப்படி விண்ணப்பித்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு உடனடியாக இலவச மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அடுத்துள்ள இருந்திராப்பட்டியை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். பாக்குடி கவராட்சி குளக்கரை தார் சாலை நடுவே வெட்டுக்காயத்துடன் அவர் சடலமாக கிடந்தார். போலீசார் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக இலுப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சொத்து பங்கு பிரச்சினை காரணமாக இந்த கொலை நடைபெற்றிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தேர்தலில் வென்றால் எடப்பாடி பழனிசாமி காரணம், தோற்றால் மாவட்ட செயலர்கள் காரணமா என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின் ஒரு தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை. சட்டப்பேரவை, நாடாளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல் எதிலும் பொதுச் செயலாளரால் வெல்ல முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமியின் சொந்த செல்வாக்கில்தான் 47 தொகுதிகளில் வென்றதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார். 47 தொகுதிகளில் மட்டுமே அவருக்கு செல்வாக்கு என்றால் மற்ற தொகுதியில் அவருக்கு செல்வாக்கு இல்லை என்கிறாரா? சொந்த மாவட்டமான சேலத்தில் 7 தொகுதியில் ஏன் பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லை? வென்றால் பழனிசாமி காரணம், தோற்றால் மாவட்ட செயலர்கள் காரணமா? சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 தொகுதிகளில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் தென் மாவட்டம் 0, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் அதிமுக முழுவதும் தோல்வியடைந்துள்ளது. கூட்டணியில் பாமக இருந்ததால் வட மாவட்டங்களில் 34 தொகுதிகளில் அதிமுக வென்றது. தோல்விக்கு பொறுப்பேற்று பல தலைவர்கள் தங்களது பொறுப்புகளை ராஜினாமா செய்துள்ளார்கள். காங்கிரஸ் தோல்விக்கு பொறுப்பேற்று ராகுல் காந்தி ராஜினாமா செய்தார். அதிமுக தோல்விக்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமியை ராஜினாமா செய்ய சொன்னோமா? அதிமுக பொதுச் செயலாளராக அவரே இருக்கட்டும், தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்று கோருகிறோம் என்றும் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார்.
இலவச ரேஷன் அரிசியை திமுக முன்னாள் அமைச்சர் உட்பட நாம் ஒரு முறையாவது சமைத்து சாப்பிட்டிருப்போமா என்று பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சியில் ரேஷன் கடையில் அரிசி சரியில்லை, கருப்பாக இருக்கிறது, பயன்படுத்த முடியவில்லை. ஆடு மாடுகளுக்கு தீவனமாக போடுகிறோம் என்று மக்கள் கூறினார்கள். தஞ்சாவூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கூட கொள்முதல் நிலையங்கள் கட்சிக்காரர்களால் திறக்கப்பட்டுள்ளது. எங்கள் ஆட்சியில் ரேஷன் கடைகளில் விநியோகிக்கப்படும் பொருட்கள் அதிகமாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் பேசியுள்ளார். உடனே திமுக முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி 4000 இடங்களில் நெல் நேரடி கொள்முதல் நிலையங்கள் எங்கள் ஆட்சியில் திறக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் அரிசி ஆலைகள் உயர்த்தப்பட்டு பழுப்பு இல்லாத அரிசி வழங்கப்பட்டது என்று கூறினார். தமிழகத்தில் மலைகள், அருவிகள், ஆறுகள், கடற்கரைகள் என சாகச சுற்றுலாவுக்கான இயற்கை வளங்கள் இருந்தும் அவற்றை முழுமையாக பயன்படுத்துவதில் சுற்றுலாத்துறை பின்தங்கி இருப்பதாக சுற்றுலா ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.